welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது the most requested video நம்ம சேனல்ல. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா teenage skincare routine. இந்த டீனேஜ் ஸ்கின் கேர் ரூட்டீனை பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு ஆன்டி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து கடந்து வந்த பாதை, அதாவது அந்த டீனேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். அந்த டீனேஜ் பீரியடில் நான் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் இப்போ யோசித்த பிறகு இந்த வீடியோ பண்ணும்போது தான் எனக்கு யோசனை இருந்தது, ஓ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஆனால் என்ன நம்ம இதுதான் அப்படின்னு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணாமல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அப்படியே என் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதுனால என்னென்ன நன்மை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின்னில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இல்லை, ஒயிட் ஹெட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்கின்னில் வந்து அந்த ஆயிலினஸ் இல்லை, ஸ்கின்னில் பிம்பிள் ப்ராப்ளம் வரல. அதுதான் இருக்கிறதுலே த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த டீனேஜ் பீரியடில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் அந்த டீனேஜ் பீரியட் பண்ணனால தான் என் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குது. ஸோ எனக்கு வந்து பெருமையாக இருக்குது நான் வந்து ஃபாலோ பண்ணதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு. வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் நான் என்னோட டீனேஜ் பீரியடில் நான் வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருப்பேன், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. குயிலே கூட்டுக்குள் வைத்து பாடின்ற சொன்னால் பாடாதம்மா, கோலமயில் தன்னை சிற வைத்தி கூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, நாள் தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே இன்று வெண்ணிலாவில் நினைவில் கண்டு அவிப்பதோ மனம் கலங்கி புலம்புகிறேன். ப்ராப்ளம்னு வரும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள் மார்க்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், அப்புறம் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் எப்படிடா சரி பண்ணுறது அப்படின்னு மாதிரி மண்டே பிச்சுப்பீங்க. பட் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனோட நான் என் ஸ்கின்னை வந்து வேறு லெவலில் கொண்டு வர போகிறேன். அதாவது ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், ஸ்கின் பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு மாதிரி மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதுலேயே உங்கள் ஸ்கின் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் ஆகட்டும், உங்கள் ஸ்கின் கேருக்கு அதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக அழகாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஒன்றா ஷேர் பண்ணுறேன். வரும்போதே ஐயோ அக்கா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்ல போறாங்க, கண்டிப்பா நம்ம பட்ஜெட்ல துண்டு விடுவோம் அப்படின்னு மாதிரிலாம் யோசிப்பீங்க. நீங்கெல்லாம் வரி பண்ணிக்கவே தேவையில்லை. நான் வந்து சொல்ல போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் தாங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னு நான் வந்து இப்போ தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்புக்கு போடுற சோப்பே முகத்துக்கும் வந்து போடுவோம். உடம்புக்கு போடுற சோப்பு முகத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த சோப்பில் வந்து pH பேலன்ஸ் வந்து லெவலாக இருக்காது, ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ pH பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி சோப்பு இது வரைக்கும் எதுவுமே வரல. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம். என்னோட டீனேஜ் பீரியட் அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ஸோட ஃப்ளாலெஸ் ஒயிட் டீப் ஒயிட்னிங் ஃபேஷியல் ஃபோம் தான் வந்து யூஸ் பண்ணேன். இதை வந்து இதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீப் ஒயிட்னிங். அப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக தான் இருந்தேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணனால சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு மைல்டான நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்களாம் வந்து கேட்டாங்க, என் ஃபேஸ்க்கு
என்னமோ போடுறேன், நீ என்ன போடுற அப்படின்னா, நான் ஒன்றும் போடல, ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னோடனே இதை தான் நான் வந்து போட ஆரம்பித்தேன். அதை தான் நான் வந்து உங்களுக்கும் வந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த பாண்ட்ஸோட ஃப்ளாலெஸ் ஒயிட் டீப் ஒயிட்னிங் ஃபேஷியல் ஃபோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்குது. லைக் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் இருக்குது, அப்புறமே க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கினாலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months வரைக்கும் தாராளமாக வந்து தாங்கும். உண்மையை சொல்ல போனால் க்ளீன் அண்ட் கிளியர் நான் ரெகுலராலாம் யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த மாதிரியே இல்லை. அதனால நான் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பிம்பிள் இருக்கிற ஸ்கின் உள்ள ஃப்ரெண்டெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து டீனேஜராக இருக்கீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ், அப்புறம் இந்த பாண்ட்ஸோட ஃப்ளாலெஸ் ஒயிட் டீப் ஒயிட்னிங் ஃபேஷியல் வாஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பாண்ட்ஸ்லேயே வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ்லாம் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டான ஃபேஸ் வாஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதும் வந்து 2 times a day வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், மறந்துடாதீங்க. காலையில் ஒன்று, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இந்த 2 தடவையும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணலாம். டோனருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேன்சியான டோனர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நார்மல் ஒரு ரோஸ் வாட்டர் வச்சு கூடியும் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் டோன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் டூ. நீங்கள் வந்து இந்த அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபரோட குலாப் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா ஒரு காட்டன் பேடில் நம்ம வந்து, அதுவும் காட்டன் பேட்லாம் கிடையாது, காட்டனில் இருக்கும் இல்லையா, மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும்ல, அந்த காட்டனில் வந்து நாங்கள் இப்படி ஊற்றிட்டு ஃபேஸில் வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் பாண்ட்ஸ் ஒயிட்டோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து யூஸ் பண்ணது அதுதான். இப்போ என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லை, அதனால காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசருக்கு வரும்போது லாக்டோ கேலமைன் வந்து யூஸ் பண்ணேன். இந்த பர்பிள் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு டிண்ட் வரும். அந்த டிண்டே வந்து நான் வந்து லைக் ஓகே மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால நான் அந்த லாக்டோ கேலமைன் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணிடாதுங்க. சன்ஸ்க்ரீன் வந்து ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வந்து போடுங்க. ஸோ நீங்கள் டீனேஜ் பீரியடில் இருக்கும் போது நீங்கள் வந்து SPF கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். SPF 15 மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்கிற SPF உங்கள் ஸ்கின்னுக்கு தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. லைக் 15 to 20 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண சில சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா லோட்டஸ், லாக்மே அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணேன். உண்மையை சொல்ல போனால் ரெகுலராலாம் நான் யூஸ் பண்ணலை. பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பிக்மெண்டேஷன், அப்புறமேட்டு இந்த லைக் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் சன்ஸ்க்ரீனை ரெகுலராக போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், லிப் பாம் வந்து போட்டுக்கோங்க. கீப் இட் சிம்பிள். லிப் பாம் வந்து உங்களுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேப்ளின்லலாம் 130 rupeesக்கு வந்து கிடைக்கும். லிப் பாம் வந்து உங்கள் லிப்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். லிப்பை வந்து அழகாக பிங்க் லிப்ஸாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிப்ஸ்டிக் எல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து லிப் பாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு மாதிரி லைக் லிப்ஸ்டிக் போட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 5 விஷயம் நீங்கள் காலையில் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நைட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ நைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் மண்டே போட்டு குழப்பிக்கணும் அவசியமே கிடையாது. அதே சேம் தான். நைட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, இல்லை வீட்டுக்குள்ளாரே இருந்திருப்பீங்க. நம்ம காலையில் போட்ட க்ரீமு, அப்புறமேட்டு லிப் பாம் அதை எல்லாம் ரிமூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை ரிமூவ் பண்ணாமல் படுக்க போகாதீங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் போட்ட ஃபேஸ் வாஷ் கூட ஈவினிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டோனர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ அந்த ரோஸ் வாட்டர் டோனரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோட் பை ஒரு நைட் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. நைட் க்ரீமுக்கு நல்ல கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி, நல்ல திக் டெக்ஸ்சர் உள்ள ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. இது ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லிப் பாம் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நானே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டீனேஜ் ஸ்கின் கேர்னு வரும்போது நீங்கள் அளவாக கம்மியாக மினிமலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் நமக்கு பட்ஜெட்டும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஸ்கின்னையும் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடிஷ்னல் டிப்ஸ் இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லைக் நிறைய பேர் வந்து ஸ்க்ரப் வந்து வீக்லி 2 times வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் டீனேஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், குழந்தையோட ஸ்கின் மாதிரி இல்லையா, அதனால நம்ம வந்து ரொம்ப தேய்ச்சலாம் எடுக்க வேணாம். ஒரே ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே கிடைக்குது சர்க்கரை, அப்புறம் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ், அப்புறமேட்டு தக்காளி, இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடித்த பிறகு வீக்லி ஒன்ஸ் பேக் போடலாம். பேக்குக்கு நீங்கள் என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்ததுன்னா தயிர், தேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து போட்டுக்கோங்க. இல்லை என் ஸ்கின் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருக்குது, அந்த ஆயிலினஸை வந்து ரிமூவ் பண்ணணுன்னா முல்தானி மெட்டி வித் ரோஸ் வாட்டர், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குவிக்காக இப்போ உங்களுக்கு 3 இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அது என்னென்னு வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை எடுத்து முகத்தில் வச்சுருவோம். இப்படி வைப்போம், இப்படி வைப்போம், இப்படின்னு வைப்போம். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது. ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. காலையில் உங்கள் அந்த மாய்ஸ்சரைசிங் அப்புறமேட்டு SPF எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நம்ம ஸ்கின்னை வந்து டச்சே பண்ணக்கூடாது, சரிங்களா? பிம்பிள் இருந்தாலுமே தயவு செய்து டச் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு தோணும், பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எப்போவுமே நம்ம வந்து கை கழுகிட்டு தான் நம்ம வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணணும். கை வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது க்ளீனாக இருக்காது. அதுவும் இப்போல்லாம் நம்ம வந்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் சானிடைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபேஸில் கையை வைக்கவே கூடாது. ஸோ அது வந்து க்ளீன் ஹேண்ட்ஸே கிடையாது இல்லையா? ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஃபேஸில் வந்து டச் பண்ணணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் அக்கா அது கூடயும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அவங்க ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மேக்கப் ப்ராடக்ட் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுக சேர்த்து வச்சுட்டு உங்களுக்குன்னு தனியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து சேஃபாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் மட்டும் குட்டி குட்டி டைனி பிம்பிள் மாதிரி இருக்கும். அது எதனால் வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ப்ராடக்ட்ஸ்னால இப்போ உங்கள் ஸ்கேல்பில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு இங்கே இடத்துலலாம் குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் இருக்கும். அப்புறம் உங்கள் ஸ்கேல்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் ஆகட்டும் அதனாலையும் உங்களுக்கு இந்த ஃபோர்ஹெட்டில் குட்டி குட்டி பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கேல்பை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கேல்பில் யூஸ் பண்ண அதாவது ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் வந்து சேஃபாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்த முக்கியமான கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா நான் டீனேஜில் இருக்கேன், நான் எப்போ வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? நான் ஏஜ் 10 தான், நான் இப்போ யூஸ் பண்ணலாமா? நான் ஏஜ் 12 தான், நான் இப்போ யூஸ் பண்ணலாம். ஆனால் கரெக்ட் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 13லேருந்து ஒரு ப்ராப்பரான டீனேஜ் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து நான் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிங்க, அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸை வந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கும் நல்லா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care, tata, bye bye.